குருச்சரணம். மதுரை மாநகரில் நம் அம்மா தலைமையில் ரேக்கி மீட்டிங் வரும் ஏப்ரல் 6, 7 சனி ஞாயிறு தேதிகளில் நடைபெற உள்ளது. கலந்து கொள்ளும் அனைவருக்கும் அம்மா டாக்டர் மீனாட்சியே MBBS DGOவின் நேரடி தீட்சை உண்டு. புதிதாக ரேக்கி 1 and 2 கற்றுக்கொள்பவர்களுக்கும் ஏற்கனவே கற்றவர்கள் ரேக்கி 3, 4, 4B, குவானின், லாமாஃபரா 1, 2, 3 and 4, கபாலா நியூமராலஜி, பஞ்சபட்சி சாஸ்திரம், அமடைஸ், ஆமா ஹீலிங், 100 நியூ ரேக்கி மந்த்ராஸ் வகுப்புகள், மணி மேஜிக் கிளாஸ், பாட்ச் ஃப்ளவர் தெரப்பி, சால்விக் மந்த்ராஸ் வகுப்புகளுக்கும் அம்மாவிடம் நேரடியாக தீட்சை பெற்றுக் கொள்ளலாம். அம்மா புதிதாக அறிமுகம் செய்யும் அதி அற்புதம் புரியும் எ மிஸ்டிக் மிராக்கிள் கிளாஸ் அம்மாவே நேரடியாக தீட்சை கொடுத்து வகுப்பும் நேரடியாகவே நடத்த உள்ளார்கள். அனைத்து சக்தி பொருட்களும் விற்பனைக்கு உள்ளன. அம்மாவின் கைகளால் ஆசி பெற்று பெற்றுக்கொள்ளலாம். இது ஒரு அரிய சந்தர்ப்பம். நடைபெறும் இடம் ஹோட்டல் பிரேம் நிவாஸ், 102 மேலப்பெருமாள் மேஸ்திரி வீதி, ரயில் நிலையம் எதிரில், மதுரை. முன்பதிவிற்கு 9845533655 மற்றும் 9341227211. குரு சரணம். சரணம். இதை பார்த்துட்டு இருக்க எனது அன்பான அறிவான செல்லங்கள் எல்லாரும் எல்லா வளங்களும் பெற்று நெடுவெளி வாழணும்னு நம்ம வேண்டிக்கிறேன். இன்னைக்கு சக்தியான நீர் அப்படிங்கிறத பற்றி பேசும். அது என்ன, நீர்னாலே எல்லாம் சக்தி தான். தாகோட தண்ணி குடிக்கலன்னா நம்ம கோயிந்தான். ஆனால் முக்கியமாக நம்ம நீரெல்லாம் வச்சு என்ன பண்ணலாம், எந்த நீரெல்லாம் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த சக்தியான நீர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம நிறைய நம்ம வைகை, கங்கை, காவேரி, கோதாவரி, கிருஷ்ணா நதி இதெல்லாம் சொல்லலாம். ஆனால் உங்களுக்கு இன்னும் ஒன்று இருக்குது, அது ஈஸியாக கிடைக்கக்கூடியது. என்னதுன்னா மழை நீர். இந்த மழை நீரை நீங்கள் என்ன பண்ண போறீங்க? மழை நீரின் சக்தின்னு அதை வச்சுக்கோங்களேன். இந்த மழை நீரை என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். முதல்ல மழை நீரை நீட்டாக பாத்திரங்களில் பிடிச்சு அதை என்ன பண்ணணும், சேமித்து வச்சுக்கணும். மழை நீர் ஒரு காலம் கெட்டு போகாது. நான் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால் பிடிச்ச மழை நீர்லாம் 2 லிட்டர் 5 லிட்டர் பாக்ஸஸ் நான் போட்டு வச்சுருக்கேன். ஒன்றுமே ஆகலை. 10 வருஷம் மழை தண்ணி கூட என்கிட்ட அப்படியே இருக்குது, கெட்டு போகாது. மழை நீர், கங்கா நீர், காவேரி நீர், காவேரி ஆக்கப்பீர்த்தின்னு சொல்கிறேன், அதெல்லாம் கெட்டே போகாது. அதுக்கப்புறம் ரூபரகங்கை இருக்கு இல்லையா, அதெல்லாம் கெட்டே போகாது. புரிஞ்சிச்சா? அப்போ நாளிக்கிணறு போய் எடுத்திங்கன்னா அதுவும் திருச்செந்தூரில் நாளிக்கிணறு இருக்குல்ல, அந்த நீர் அதுக்கெல்லாம் கெட்டே போகாது. அதெல்லாம் அப்படியே இருக்கும். இந்த மழை நீரை என்ன பண்ணணும், சேமித்து நீங்கள் வச்சுக்கணும். மழை பெய்யறப்ப தயவு செய்து அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. முன்னே நாங்களாம் ஒரு கண்ணாடி பாத்திரமே வாங்கி நட்ட நடுவில் வைக்கிறோம். வீட்டில் எங்கேயாவது அந்த சாய்வான பகுதியில் வச்சிங்கன்னா அதில் பிடிக்கிறது கிடையாது. நட்ட நடுவில் அப்படியே மழை பெஞ்சு அந்த தண்ணியை பிடிக்கிறோம். அது நீங்கள் பக்கெட்ஸ் கூட வச்சு பிடிச்சிக்கலாம். பட் டைரெக்டாக மழை தண்ணியை பிடிக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாயிண்ட் 1. அப்புறம் இந்த மழை நீரை நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்க பார்த்தீங்கன்னா, அதை சேமிச்சு வச்ச தண்ணியை நீங்கள் நிறையா சேமித்து வச்சுருந்தீங்கன்னா 1 மக்கு எடுத்து நீங்கள் குளிக்கப்பப்ப அப்படியே மேலே ஊற்றுனீங்கன்னா தலையிலேருந்து சூப்பர் ஆறாக கிடைக்கும். ஆறாக ஜன்னு இன்க்ரீஸ் ஆகும். நாங்கள் பார்த்தோன்னு சொல்கிறோம். புரிச்ச கணக்குல அது இன்க்ரீஸ் ஆகும். சரி, அப்படி இல்லை நாங்கள் அவ்வளோக்கெல்லாம் தண்ணி சேர்க்கல, ஏதோ 2 லிட்டர் வச்சுருக்கோம். 1 ஸ்பூன் எடுங்கப்பா, இல்லாட்டா ஒரு 10 ml, ஒரு 1/4 டம்ளர் அதை எடுத்து நீங்கள் குளிக்கிற தண்ணியில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு குளிங்க. சரிதானா? இல்லை அது என்ன பண்ணுங்க, அப்படியே இப்படி 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 பிடிச்சி இப்படி தெளிச்சிட்டு பண்ணிக்கோங்க. நீங்கள் பூஜை பண்ணுறீங்க. அப்போ இந்த தண்ணியை நம்ம உதவியில் தண்ணி வச்சுப்போம்ல, அதில் இதில் ஒரு சிரிஞ்சு கூட எடுத்துக்கோங்க. 1 ml அதை எடுத்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிக்கிட்டு அதை நீங்கள் பூஜைக்கு வச்சுக்கோங்க. ஒரே ஒரு துளசி மட்டும் போட்டு என்னன்னைக்கெல்லாம் தண்ணியை வச்சு நம்ம குளிக்கலான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களுடைய பிறந்த நாள், உங்கள் பிறந்தநாள் என்னைக்காது, நான் இப்போ வியாழக்கிழமை பிறந்தனால வியாழக்கிழமை எல்லா வியாழக்கிழமையும் நீங்கள் பிறந்தநாள். உங்கள் டேட் ஆஃப் பர்த் வருது இல்லையா, அது ஒரு பிறந்தநாள். உங்கள் குசா எண் வருது இல்லை, அது ஒரு நாள். பௌர்ணமி, அமாவாசை, அதுக்கப்புறம் ஏகாதசி, இந்த மாதிரி நல்ல நாட்கள் வருது இல்லையா, அம்மா சொல்கிறல இந்த நாளில் தீட்சை வாங்கிக்கோங்கன்னு, அந்த மாதிரி நாட்கள் எல்லாம் இந்த தண்ணியில் நீங்கள் குளிக்கலாம். நல்லா ஒழுங்காக அதை சேமிக்கப்பட்டிருந்தால் 1 டிராப் எடுத்து நாக்க அப்படி இந்த இடத்துல வச்சுட்டாலே போதும். ஒரே 1 டிராப் தான் தொடச்சோம். கொஞ்சிச்சா அது ஒன்று.
ரெண்டாவது மயில் இறகு இருந்துச்சுன்னா அதில் இது ஒரு கண்ணாடி கிளாஸில் இந்த தண்ணியை எடுத்துக்கணும். எடுத்துட்டு அந்த மயில் இறக்கு அது மேலே வச்சு அப்படி இங்கே பாருங்க அப்படியே தொடச்சிட்டு வரணும். கால்லேருந்து பாதம் வரைக்கும் பண்ணுங்க. அதில் ஆறா கம்ப்ளீட்டாக கிளென்ஸ் ஆகும். புரிஞ்சிச்சா? அது ரொம்பவே அழகாக கிளென்ஸ் ஆகும். அப்படி இல்லைன்னா கழுகு இறகு கிடைச்சினால் அதை வச்சு பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு கிறிஸ்டல், அந்த கிறிஸ்டலை அந்த தண்ணியில் போட்டுட்டு அதை கமாண்ட் பண்ணணும், எனக்கு இதெல்லாம் கொடுங்க அப்படின்னு. அப்புறம் அந்த தண்ணியை அந்த கிறிஸ்டலில் தொட்டு தொட்டு 1 2 3 4 5 6 7 8 9 அந்த ஏர்லேயே வச்சுட்டு முட்டு 2லேயும் வைக்கணும். இந்த கிட்னி சைட் இங்கே 2லேயும் வைக்கணும். இந்த இடத்துல இதுக்கு இந்த பஸ்ட்டுக்கு இங்கே, அப்புறம் இங்கே வந்து இங்கே, ஏதாவது இது ஸ்ப்ளீன், இது லிவர், இந்த ஏரியாக்களில் அந்த கல்லை வச்சு தொடணும். அந்த தண்ணியை துவைச்சு கல்லை வச்சு தொடணும். இதை பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆரா எக்ஸ்பான்ஷன் கிடைக்கும். புரிஞ்சிச்சா? சரி, இந்த மழை தண்ணியோட நான் கங்கை தண்ணி வச்சிருக்கேன், காவேரி தண்ணி வச்சிருக்கேன், இன்னும் எங்கள் கிராமனால இப்போ கிட்டத்தட்ட ஒரு 500 தண்ணி வச்சிருக்கேன். அதெல்லாம் கலந்து வச்சிருப்பேன். அதையும் நீங்கள் என்ன பண்ணலாம், கொஞ்சம் 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 கலந்துட்டு அதை என்ன பண்ணலாம், ஸ்ப்ரே பாட்டில்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்ப்ரே வச்சுட்டு எங்கேயா முக்கியமான காரியம் போகிறப்ப சல்னு அடிச்சு போயிடலாம். ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கனாலே போதும். வெறும் மழை தண்ணீரே போதும், மற்றது வேண்டாம். சரி, நான் நிறையா பாட்ச் ஃப்ளவரை பற்றி சொல்ல போகிறேன். அப்போ அதில் ஸ்ப்ரேஸ் வந்து அவைலபிள் எனர்ஜினஸ் உங்கள் காரியம் என்னவோ அதை கேட்டிங்கன்னா அவங்களே ஸ்ப்ரே அனுப்புவாங்க. அந்த ஸ்ப்ரே நீங்கள் தெளிச்சுட்டு போனாலே போதும். சென்ட் மாதிரி சும்மா அந்த ஸ்ப்ரே அப்படி அடிச்சுட்டு போனீங்கன்னா போதும், உங்கள் நினச்ச காரியம் நடக்கும். இது எனர்ஜினஸில் இருக்குது. நிறைய பேர் வாங்கி அனுபவிச்சுட்டு இருக்காங்க, நிறைய அனுபவிச்சிருக்காங்க. நீங்களும் அதை ட்ரை பண்ணுங்க. புரிஞ்சாக்கணுங்களா? மழை தண்ணீரை பற்றி இப்போ சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லை, பாட்ச் ஃப்ளவரில் என்னென்னலாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்புறம் பேசுகிறேன். ஓகே, ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். குட் லக். பாய்.